வணக்கம். பைபர்வாஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இப்ப நமது அரங்கத்தில் வந்திருக்கும் பிஜேபி மாவட்ட மகளிர் அணி தலைவி அமுதா அவர்களை வணக்கம் என்று வரவேற்கிறேன். வணக்கம். நமது அரங்கத்தில் இப்பொழுது என்ன நிகழ்வு அப்படின்னா, தற்போதைய தமிழக அரசு எந்த மாதிரி இருக்கு, வரும் காலகட்டத்தில் அவங்களோட மீண்டும் ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இப்ப துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். இப்ப திண்டுக்கல்ல எல்லாம் சமீபத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க. 1000 2000 கொடுத்தோம், கூட்டம் கூடவில்லை அப்படின்றது ஒரே ஆவேசமாக மற்ற மினிஸ்டர்களை ரொம்ப திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. நீங்க உங்க கட்சியோட நிலவரம் என்னன்னு இருக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம். நாங்க எதுக்குமே மேடம் காசு கொடுத்து கூப்பிட மாட்டோம். பிரியாணி வாங்கி கூப்பிட மாட்டோம். சாராய பாட்டில கொடுத்து கூப்பிட மாட்டோம். சரி. அதாவது நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த பிஜேபிக்குள்ள எல்லா மக்களுமே ஒற்றுமையா பயணிப்போம். சரி, ரைட்டு. ஒற்றுமையா இருக்கீங்க. அப்புறம் கூட்டணி எல்லாம் சில இது இப்ப உடைஞ்சு போயிருக்குல. மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போயிட்டாங்க. விஜய் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் நீங்க எந்தெந்த கட்சிகளை கூட்டணி வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு? அதாவது காலப்போக்குல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையா வந்துருவாங்க. எங்களுடைய பயணம் அது பாட்டு போயிட்டே இருக்கு. சரி, உங்களோட பயணம் மட்டும் செல்லும் அப்படின்றதுல இப்ப எடப்பாடியை மட்டும் ஏன் வச்சு செய்றீங்க? உள்ள போட்டு கயிறை பிடிச்சு இழுத்த மாதிரி இழுத்து வச்சிருக்கீங்களே. அப்படி எடப்பாடியை நாங்க ஒண்ணு வச்சு செய்யல மேடம். உங்களோட வாக்குகள் மேல நம்பிக்கை இல்லாம தான் ரெட்டலையை? அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு பொழுது நாங்க கூட்டணிக்காரவங்க வருவாங்க, நாங்க ஜெயிக்கலாங்கிற ஒரு எய்ம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களுக்கு உள்ளது பக்கபலமா இருக்கு. எடப்பாடி வராருன்னா அவரு எப்பயும் போல வராரு. அவங்களெல்லாம் நாங்க எதிர்பார்த்து எதிரையும் நிக்கல. நீங்களே ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பா. இப்ப மதுரை மாவட்டத்தை நோக்கிதான் தமிழக அரசு இங்க மதுரையில உள்ள வாக்குகளை வச்சுதான் தலைமை ஆளும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்து, கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்து இருக்கு. நீங்க அதே மாதிரி மதுரையை நோக்கி பயணம் செய்தீர்கள். உங்கள் பயணத்துல கடந்த எம்பி தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா ராமசீனிவாசன் அவர்கள் நின்றாங்க. நல்ல வாக்குகளை வாங்கினீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன அப்படின்னா, மதுரையில மக்கள் உங்களை ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, சவுத் இந்தியாவிலேயே நம்மளோட தமிழ்நாட்டுல மதுரைக்கு பக்கத்துல எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி வரும் அப்படின்ற ஒரு இயக்கம் உங்களுக்கு, நீங்க உங்களோட பிஜேபி தலைவர் மதுரையில அதை கொண்டு வந்தது பெரிய விஷயம். அந்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்காக நிறைய ஆதரவுகள் இருந்தது. ஆனா இன்னும் வரைக்கும் அந்த கட்டட வேலை பணிகள் முடியவில்லை, பாதி கட்டினதோட இருக்கு. அப்ப இந்த வேலைகள் தாமதமாகும் போது வாக்குகள் உங்களுக்கு சிதறும் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது மேடம். வேலை நடந்து கொண்டே இருக்கிறது இப்போதைக்கு. பாத்தீங்களா? இல்ல பாத்துருக்கோம். வேலை நடந்துட்டு தான் இருக்கு பொழுது இன்னும் நிறைவடையல. நீங்க காலப்போக்குல எல்லாரும் ஒற்றுமையா வந்தா நம்ம பிஜேபி வந்துச்சுன்னு சொன்னா திமுக அரசு இது பண்ணிட்டு நம்ம எல்லாம் பண்ணலாம்னு ஒரு எய்ம்ல இருக்காங்க. அப்ப திமுக அரசை ஓச்சிட்டு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை ஓபன் பண்ணணும்ன்றது உங்களோட எய்ம் அப்படித்தானே? அது கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நம்ம பிஜேபி தலைமை நீங்க தாங்கினாதான், தமிழக முதல்வர் பிஜேபியோட ஆளுமை இருந்தாதான் எய்ம்ஸ் ஓபன் ஆகப்படும் அப்படின்றத சொல்றீங்க. அப்படின்னு சொல்ல வரல. வேலை நடந்துட்டு இருக்கு மேடம். வேலை நடந்துட்டு ஆனா மெதுவா நடக்குது வேலை. கண்டிப்பா வேலை. அரசியலுக்கு அப்புறம் என்னன்னு தெரியும். வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் முடிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. சட்டமன்ற தேர்தல் பிஜேபி தலைமையைத்தான் முடியும். இதே டிஎம்கே திரும்ப வந்தா முடிவு பணிகள் அப்படி நிறுத்தி வைக்கப்படும். இல்ல வேலை பிறகு ஒரு கட்டட வேலை நடந்துச்சுன்னா நாளடைவில் அது நடந்துட்டு தானே இருக்கும். திடீர்னு அதனை இடிக்கிறதுல சத்தத்துக்கு அடிச்சிடலாம், சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சரி, உங்களோட வேலைகள் நடக்கட்டும். சரி, உங்க நீங்க என்ன எதுலயுமே ஒட்டாம போயிட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? நாங்க ஒட்டணும்ன்றதே கிடையாதுங்க. எந்த கட்சியை சார்ந்து நாங்க எங்க தலைவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கல. எங்களோட தொண்டர்களே எங்களுக்கு பலமாக இருக்கிறார்கள். அடிப்படை தொண்டர் வரைக்கும் உண்மையா இருக்கிறாங்க. எங்களோட வாக்கு வங்கிகள் எந்த விதத்திலையும் குறையாது. உங்க தலைவர் பாத்தீங்கன்னா நான் அவர் வந்தா வரமாட்டேன், இவர் வந்தா வரமாட்டேன். உள்கட்சி பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அதை விட்டு நாங்க ஒரு இயக்கத்துல பயணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆளுமையை தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதே அமித்ஷா முதல்வர் கேண்டிடேட்னு அறிவிச்சா கூட எங்க தலைவர் ஏத்துக்குவாரு. அண்ணாமலை சார் அறிவிச்சா கூட்டணிங்கிறீல எப்படி வேணாலும் வந்தா ஏத்துக்கிறதையும் செய்யணும். அதுக்காக அவங்க வந்தா வரமாட்டேன், இவங்க வந்தா வரமாட்டேன். இப்ப நாங்க வாக்குகள் கேட்கணும். அப்ப ஆகாத கட்சியில உள்ள ஒரு தலைவருக்கு எப்படி நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்? அப்ப நீங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க, நாங்க ஒதுங்குறோம். அப்ப பயப்படுறீங்க? பயம்லாம் கிடையாது. எங்களோட திறமை மத்தவங்களுக்கு போகக்கூடாது, எங்களோட வாக்கு வங்கிகள் மத்தவங்களுக்கு சேரக்கூடாது. அது நாங்களே வாங்கணும், அவ்வளவுதான். எப்படினாலும் கூட்டணி தானே.
கூட்டணி வரல, நாங்க வேணான்ட்டோம்ல. நடந்து முடிந்த எம்பி தேர்தல்ல பாத்தீங்கன்னா 2 லட்சத்தி சில்லற ஓட்டு வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட. அது எப்படி நீங்க கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்களா? அடிப்படை பூத் கமிட்டி ஒர்க்கு எங்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் செய்ததுதான். மக்கள் செல்வர் டிடிவியோட பிரச்சார முறைகள் இதெல்லாம் வந்து நாங்க கால்குலேட் போட்டு உங்களுக்காக வாங்கி கொடுத்த வாக்குகள். இதை விட்டுட்டு நீங்க ஒரு உழைத்த தொண்டர்களுக்கு ஒரு ரூபா செலவுக்கு கொடுத்தீங்களா? மொத்தமா அந்த பெட்டியை பூரா அப்படியே உங்க ஆபீஸ்ல வச்சு மறைச்சுக்கிட்டீங்க. நாங்க என்ன செய்யறது சொல்லுங்க? நாங்க உழைச்சோம் நல்லா. ஆமா, நீங்க ஒரு கட்சி எல்லா கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க? நீங்க மட்டுமா பாத்தீங்க? எங்க வாக்குகள் உங்களுக்கு நிறைய வெற்றிக்குண்டான வழியை காட்டி. சரி ஐயா, பேராசிரியர்கிட்ட போய் கேளுங்க. அப்ப பேராசிரியரை பார்க்கும்போது கேட்டுக்குவோம். இப்ப நீங்க இங்க பேச வந்திருக்கீங்கல்ல, எனக்கு நீங்க மட்டும் உழைக்கலையே, 5-6 கட்சிக்காரங்க தான் உழைச்சாங்க. அடிப்படை ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்குங்க. அது எங்களோட இயக்கம் தான். பூத் கமிட்டி ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாதாங்க வாக்கு. வரப்போற சட்டமன்ற தேர்தல் கூட இப்படியே இருக்கட்டும், நாங்க வெளியில நிக்கிறோம். நீங்க ரெட்டலைட்ட கூட்டணி வச்சிருக்கீங்க, உங்களோட இயக்கம் இருக்கு. இது எப்படி வாக்குகளை வாங்கணும்னு நாங்க பாக்குறோம். வேணா பொறுத்திருந்து பாருங்க. அதெல்லாம் சரி, நாங்க பூத் கமிட்டி ஒர்க்கு பார்த்தோம், சம்பளம் கேட்கல, ஒன்னும் கேட்கல. வாங்கின வாக்குகளுக்கு ஐயா ராமசீனிவாசன் அவர்கள் வந்து மக்களை நேரில் சந்திச்சு ஒரு நன்றி சொன்னாரா? இன்னும் வரைக்கும் அதெல்லாம் வந்தாங்களே. அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன் வந்துருச்சு. இப்ப மேடம் நீங்க பாக்கலன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் அவர் தெருவா வந்து நன்றி தெரிவிக்க தான் வந்தாரு. எந்த தெருவுக்கு வந்தாரு? அதெல்லாம் எல்லா தெருவுக்குமே வந்தாரு. வார்டு வாரியா போனாரு. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். நாங்க வாட்ஸ்அப்ல இருக்கோம். நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்தா எங்களுக்கு அனுப்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நாங்க அனுப்புறோம். வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல அவரோட உழைப்புகளை பத்தியும் நம்ம பாத்துக்கலாம், உங்களோட நன்றியை பத்தியும் பாத்துக்கலாம். சட்டமன்ற தேர்தல்ல தெரிஞ்சிரும் எல்லாமே. கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா, இப்ப இதை கேள்விப்பட்டீங்களா? இந்த தமிழக அரசு காலை டிஃபன் வழங்குறாங்கல்ல மக்களுக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் பசியோட வருதுங்கன்னு காலை டிஃபன் போடுறாங்க. அதுல அசைவ சாப்பாடும் சேர்த்து போடுறாங்க போலயே. அசைவ சாப்பாடா? முட்டை பயறு வகைகள் தான் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டேன். நீங்க அசைவ சாப்பாடுங்கிறீங்க. அப்பனா பேசாம எங்க பிள்ளைங்களையும் சேர்த்துலாம் போலயே. அதுதான் நான் சொல்றேன்ல, பிள்ளைங்களை சேர்க்கறது இருக்கட்டும். ஒரு டிஃபன், காலை டிஃபன் பண்றவங்க அதுல பள்ளி இல்லாம போட்டு சமைப்பாங்க. ஏங்க பள்ளியே போடுங்க. நீங்க வாட்டுக்கு இப்ப நடக்க போற ஆச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. பள்ளியவா போடுவாங்க? ஒரு பட்டை வத்தல்ல முளையில செத்து இந்த காய போட்ட இடத்துல போட்டிருப்பாங்க. இதுக்காக போட்டுக்கிட்டு பள்ளிய பாச்சாலயமா போடுவாங்க? அப்படி இல்லைங்க. காலையில சாப்பாட்டுல பள்ளி இருந்ததுனால பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாவம் திட்டிட்டு பேசிக்கிட்டு ஆதங்கப்பட்டுக்கிட்டு போயிருக்காங்கல்ல. அப்ப இப்படி இருந்தா பிள்ளைங்க சாப்பிட்டு என்ன ஆகும்? பிள்ளைங்களோட நிலைமை. இப்ப இருக்கிற ஆட்சியை வந்து அவங்க அந்த இந்த பசு விட்டது மாதிரி, இந்த ரேஷன் கடையில நடக்கிறது மாதிரி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னத்தையாவது சொல்லி மக்கள் பொருளிய கிளப்பிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நீங்க என்ன இந்த துண்டை போட்டுக்கிட்டு அந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு? அதுக்காக நியாயம் பேசணுங்களங்க. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக பள்ளி பாச்சாலையே தான் அங்க போட்டு இது சாப்பாடு செய்வாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு. ஓஹோ, நியாயம் பிரகாரம் பேச. ஆமா, அப்புறம் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி. அப்ப இந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நியாயம் ரொம்ப பண்றீங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. எதை எடுத்தாலும் ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி அக்கா, என்ன எல்லாரும் 5 விரல் ஒட்டு போலையா இருக்கு. சரி, இப்ப பள்ளிய போட்டதுக்கு வந்து பச்சை மிளகாய்க்கு பதிலா பள்ளிய ஆமா, பட்டவத்தை காய போடுறாங்க. காய போடுற பாயிலியா காய போடுறாங்க, காய போடுறாங்க. சமையல்காரங்களுக்கு இப்ப காட்டுல மேட்டுலதான் காய போடுவேன். அதுல 1-2 அப்படித்தான் வரும். அதுக்காக வந்து இந்த அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு பாம்பு சட்டை கிடந்துச்சு பட்டவத்தல்லன்னு சொன்னாரு. அந்த மாதிரியாவா? சரி, நான் என்ன சொல்றேன், இப்ப பள்ளிகள்ல சமைக்க வந்துட்டாங்கன்னா அவங்க மொபைல் பாக்கணும். மொபைல் பாத்துக்கிட்டே தானே அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் நடந்திருக்கும். அதை வேணா சொல்லுங்க. உணவுத்துறையில இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்லணும், செல்லெல்லாம் அமர்த்தி வச்சுட்டு நீங்க சமையல்ல இது பண்ணுங்க அப்படின்னு வேணா சொல்லுங்க. அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்காக பள்ளி கிடந்துச்சு பாசாலை கிடந்துச்சு அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி. தமிழக அரசு வந்து அதை ஒரு உத்தரவிடலாம், அப்படித்தானே? சமையல் கட்டுக்குள்ள போகும்போது மொபைல் யூஸ் பண்ண கண்டிப்பா அதை வேணா சொல்லுங்க, நம்ம ஏத்துக்கலாம். கம்பெனிகள்ல எல்லாம் வேலைக்கு போனாங்கன்னா உண்மையிலேயே செல்லு அலோடு கிடையாது. கண்டிப்பா வேலை தானே. மாசம் 15,000-20,000 சம்பளம் வாங்குறாங்க கவர்மெண்ட்ல. பிள்ளைங்களோட உயிர் வந்து ரொம்ப முக்கியமான. வேணா சொல்லுங்க. சத்துணவு அமைப்பாளர் என்ன செய்யணும், அந்த சமைக்கிற அம்மா வரும்போது போனதுன்னா அமர்த்தி வச்சுட்டு செய்யுங்க, ஸ்கூலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அமர்த்தி வச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லி அதை வேணா ஏத்துக்கிறா. அதுக்காக பள்ளியை போட்டாக்குறாங்க, பாச்சாலை போட்டாக்குனாங்க, பாம்பை போட்டாக்குனாங்க என்னத்தையாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காது. உங்களோட மத்திய அரசுல சொல்லி அதை ஒரு அறிவிப்பா விட சொல்லுங்க. சமையல் கட்டுக்கு அதெல்லாம் நாங்கெல்லாம் சொல்லத்தாங்க செய்வோம். பிள்ளைங்களுக்கு நல்லதே செய்யுங்கன்னு சொல்லத்தான் செய்வோம். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மாம்பழம் யாருக்கு சொந்தம்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இப்ப பிள்ளையார் முருகன் கதையில ஒரு கதை சொன்னாங்க பாத்தீங்களா, மாம்பழத்துக்காண்டி அங்க போனாங்க. அந்த கதையா இப்ப மாம்பழம் இருக்கு யாருக்கு சொந்தம்? இப்ப மாம்பழம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, யாரு அப்பா மகன் பிரச்சனை தான்.
யாரு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க கட்சி அறிவிக்கும். உங்க கட்சியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்படியெல்லாம் எல்லா அப்பா அம்மாவனை பிரிச்சிருவீங்க, அண்ணன் தம்பியை பிரிச்சிருவீங்க, அந்த கட்சியை கையில எடுப்பீங்க. இப்ப அப்பா சப்போர்ட் பண்ணாருன்னா அப்பாவுக்கு கிடைக்கும் மாம்பழம், மகன் சப்போர்ட் பண்ணா மகனுக்கு கிடைக்கும். சின்ன மகன் பெரிய மகன் சிவனையும் சக்தியும் சுத்தி வந்த மாதிரி உங்க ஐயா பெரிய ஐயா சின்ன ஐயா 2 ஐயா இருக்காங்க உங்க தலைமையில. அவங்க 2 பேரையும் யார் சுத்தி வர்றாங்களோ அப்பா அம்மா 2 பேத்துல ஒரு ஆளு, அவங்களுக்கு மாம்பழம் போயிடும். இது தெரிஞ்ச விஷயம் தானே, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை மேடம். காங்கிரஸ் கட்சியும் டிஎம்கேயும் உள்ளுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு பாருங்க. ஒரே கூட்டணி கட்சி பிளவுபடுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு தெரியுமா? எங்க வேலையை பாக்குறதுக்கே எங்களுக்கு நேரம் தெரியாம சரியா போகுது. இதுல வேற நீங்க தெரியுமா வைக்குமான்னு பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு வேலை. சொல்லுங்க சொல்லுங்க, இல்லாட்டா உங்களுக்கு மண்டை வெடிச்சு போயிருமே. எனக்கும் மண்டை வெடிக்கும், கேட்கலன்னா உங்களுக்கும் மண்டை வெடிக்கும். என்ன இப்ப காங்கிரஸ் கட்சியில உள்ள சில நிர்வாகிகள் வந்து டிஎம்கேல தமிழக அரசு தலை நிமிர வேண்டும், மீண்டும் ஆட்சி அமைக்க வேணும்ன்ற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க பூரா உள்ள வந்து இணையிறாங்க அப்படின்றத பெரிய லெவல்ல ட்விட்டர்ல போட்டிருக்காரு கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த ட்விட்டர் பதிவை ஜோதிமணி அவர்கள் வந்து இன்சல்ட் பண்ணி உதாசனப்படுத்தி பேசியிருக்காரு. ஒரே கூட்டணி கட்சிக்குள்ள இந்த மாதிரி எதுக்கு பதிவு தேவையா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அப்ப இதுக்கு வந்து உங்களோட கருத்து என்ன? ஏன் காங்கிரஸ் தனியாவும் திமுக அரசு தனியாவும் நிக்க சொல்லுங்க பாப்பா. தனிச்சு நின்றாலும் தெரியும் உங்களுக்கு. சரி சரி, அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் போற காலகட்டங்களை பார்த்தா இப்ப அப்படித்தான் வந்துரும் போல. பாப்போம் எப்படி இருக்கும்னு. மேடம், உங்க தமிழிசை சிஸ்டர் வந்து இப்ப ஏதோ பத்த வச்சு போட்டு போயிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? இப்ப ஆளுங்கட்சிக்குள்ள ஒரு விஷயத்த பத்த வைக்க வச்சிருக்காங்க. ஏங்க அவங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க வேற. அவங்க நேத்து நேக்கா கட்சியில இருக்காங்க. அவங்க எத்தனையோ ஆண்டுகளா இருக்காங்க. பத்த வைக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. என்ன பத்த வச்சாங்கன்னு தெரியுமா? என்ன என்ன பத்த வச்சாங்க சொல்லுங்க பாப்பா. சொல்றேன் கேளுங்க. தமிழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திருமாவளவன் அவர்கள் தான் துணை முதல்வர் அப்படின்னு பத்த வச்சு போட்டிருக்காங்க. இது பத்த வைப்பு இல்லையா? ஏங்க அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. அப்படி நினைக்கிறீங்க? ஆமா, அப்படித்தான் நினைக்கிற மாதிரி வரும். முதல்வர்ன்றது ஒரு பதவி. கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுல தப்பே கிடையாது. அந்த அக்கா சொல்றதுல தப்பு கிடையாது. வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க.